திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ நடத்தினார். அதில் மக்கள் செல்வாக்கு இழந்து வீடு வீடாக கதவை தட்டி திமுகவில் உறுப்பினர்களை சேர்ப்பது போல் அதிமுக கேவலமாக போகவில்லை. 4 ஆண்டுகள் மக்களை ஏமாற்றி தேர்தல் வரும் நேரத்தில் தேர்தலை மையமாக வைத்து அரசு பணத்தை வைத்து கட்சியை வளர்க்க வீடு வீடாக வருகின்றனர். 4 ஆண்டுகளாக கும்பகர்ணன் போல் தூங்கிவிட்டு தேர்தல் வந்துவிட்டால் மக்களை சந்திக்க வருகின்றனர். பாஜகவிடமிருந்து அதிமுக என்ற கட்சியை காப்பாற்றுங்கள் என்று ஸ்டாலின் சொல்கிறார். அதிமுக என்ற தொண்டர் நிறைந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. நாங்கள் சொந்த காலில் நின்று கட்சி நடத்துகிறோம். யாருடைய தயவும் அதிமுகவிற்கு தேவையில்லை. திமுக தான் கூட்டணியை நம்பி இருக்கிறது. கூட்டணி இல்லை என்றால் திமுக கிடையாது. கூட்டணி இருந்தாலும் இல்லை என்றாலும் அதிமுக பலமான கட்சி. திமுகவில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் யாரும் குறை சொல்லாத அளவில் நடத்தினோம். திமுக ஆட்சியில் சிறுமி முதல் கிழவி வரை பாதுகாப்பு இல்லை. திமுகவில் பாதி அமைச்சர்களுக்கு தூக்கம் இல்லை. அமலாக்கத்துறை எப்போது வரும் என்ற பயத்தில் உள்ளனர். உங்கள் குடும்பத்தில் பிறந்த உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கின்றீர்கள். தமிழகத்தில் நீண்ட நாட்களாக எம்எல்ஏவாக இருக்கும் துரைமுருகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தீர்களா என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். ஆடு மாடுகள் இல்லாமல் இயற்கை விவசாயம் செய்ய முடியுமா என்று மதுரையில் நாம் தமிழர் கட்சி உழவர் பாசறை சார்பில் நடந்த ஆடு மாடுகளின் மாநாட்டில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் 12 லட்சம் ஹெக்டேர் மேய்ச்சல் நிலம் உள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் அவற்றை ஆக்கிரமித்து அழித்து விட்டனர். தமிழகத்தில் 1,38,000 கோடி பாலுக்கான சந்தை மதிப்பு உள்ளது. ஆனால் வெறும் 50,000 கோடி ரூபாய் சந்தை மதிப்புள்ள சாராயத்தை குடிக்க வைத்து தாய்மார்களின் தாலியை அறுக்கின்றனர். நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவுகள் செல்வதால் கால்நடைகள் குடிக்க நீரின்றி தவிக்கின்றன. ஆடு மாடுகளை மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம் என்பதை உணராதவரை நாட்டின் பொருளாதாரம் வளராது. அவை இன்றி இயற்கை விவசாயம் கிடையாது. பால் இருக்கும் வரை நாட்டில் பசி பட்டினி இருக்காது. ஆகவே ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேனி மலையடிவாரத்தில் நானே மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வேன் என்றும் சீமான் பேசியுள்ளார். அந்த மாநாட்டின் முன்பகுதியில் ஆடு மாடுகள் நிறுத்தப்பட்டிருந்தன. அதன் பின் தான் கட்சியினருக்கான சேர்கள் போடப்பட்டிருந்தன. லஞ்ச ஒழிப்புத்துறையை வலுப்படுத்த தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே அதிகாரிப்பட்டி மலர்செல்வி என்பவர் தாக்கல் செய்த மனுவில், எனது கணவர் 2022ஆம் ஆண்டில் உயிரிழந்தார். திருப்பூரில் வேலை செய்தேன். போலி பட்டாக்களை உருவாக்கி மோசடி பத்திரங்கள் மூலம் எங்களின் சில பூர்வீக சொத்துக்கள் விற்கப்பட்டுள்ளது. இதை ரத்து செய்ய சட்டப்பூர்வ வாரிசு சான்று கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகினேன். பேரையூர் தாசில்தார், ஏழுமலை சார்பதிவாளர், அதிகாரிப்பட்டி வருவாய் ஆய்வாளருக்கு வழங்க வேண்டும் என கூறி அதிகாரிப்பட்டி விஏஓ லஞ்சம் கேட்டார். அவரிடம் 1,85,000 ரூபாயை பல்வேறு தேதிகளில் வழங்கினேன். அவரது மனைவியின் வங்கிக் கணக்கிற்கு ஜிபே மூலம் 45,000 ரூபாய் செலுத்தினோம். மேலும் பணம் கேட்டதால் லஞ்ச ஒழிப்புத்துறை தென்மண்டல டிஎஸ்பி, மதுரை டிஎஸ்பியிடம் புகார் அளித்தேன். நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு யாகசாலை பூஜை நேற்று மாலை துவங்கியது. ஜூலை 14ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம் முடிந்து யாகசாலை பூஜை பூர்த்தி செய்யப்பட்டு புனித நீர் அடங்கிய குடங்கள் கோபுர கலசங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிகாலை 5:25 மேல் காலை 6:10 கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. கடந்த ஜூன் மாதம் ஜிஎஸ்டியில் மாநில அரசின் பங்கு போன்றவற்றால் தமிழக வணிக வரித்துறைக்கு 11,160 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் நேரடி வாரிசுகள் நாங்கள்தான். அவரது சொத்துக்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கமுதியைச் சேர்ந்தவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுடன் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளனர். கமுதி அருகே மேலராமநதி கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன், முத்துரத்தினம், நாகஜோதி, தெய்வராணி, வாசுகி, மு இந்துராணி, சி இந்துராணி ஆகியோர் வழக்கறிஞர்களுடன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோனிடம் மனு கொடுத்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் எழுதிய படகுகளுக்கு மண்ணெண்ணெய் மானியம் நிறுத்தப்பட்டுள்ளதாக தாவேக தலைவர் விஜய் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்.
பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லாத போது தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்ற பாமக தலைவர் அன்புமணி தாய் சரஸ்வதியை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. பாமகவில் அப்பா மகன் மோதல் நாளுக்கு நாள் முற்றி வரும் நிலையில் கும்பகோணத்தில் நடந்த பொதுக்குழுவில் பங்கேற்க மருத்துவர் ராமதாஸ் சென்றிருந்தார். இந்நிலையில் திருமண விழா ஒன்றில் பங்கேற்க திண்டிவனம் சென்ற அன்புமணி ராமதாஸ் திடீரென தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று அங்கு தன் தாய் சரஸ்வதியை சந்தித்து பேசினார். அப்போது ராமதாஸ் அங்கு இல்லை. தனக்கு எதிராக தொடர்ந்து ராமதாஸ் செயல்பட்டு வருவது பற்றியும் தன் பெயரை பயன்படுத்தக்கூடாது என கூறியது குறித்தும் வேதனையை அன்புமணி வெளிப்படுத்தியதாகவும் அவரது தாய் சமாதானப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 8ஆம் தேதி திண்டிவனம் அருகே ஓமந்தூரில் மருத்துவர் ராமதாஸ் நடத்திய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி சென்னையில் அன்புமணி நடத்திய நடைப்பயணம் குறித்த ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்றார். 2 நாளில் அவர் அணி மாறியது பாமகவுக்குள் பரபரப்பாக பேசப்படுகிறது. ரோட் ஷோ என்ற பெயரில் ஸ்டாலின் ஏமாற்று ஷோ நடத்துகிறார் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சுங்கச்சாவடி கட்டணத்தை கூட ஒழுங்காக செலுத்தவில்லை. அரசு பேருந்துகள் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு பிரச்சனை நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. பல கோடி ரூபாய் பாக்கியை செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமல்ல, டீசல் பெட்ரோல் போட்டுவிட்டு அதற்கான பணத்தையும் கொடுக்காமல் உள்ளனர். இதையெல்லாம் பார்த்து சரி செய்யாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட் ஷோ என ஏமாற்று ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார். பாஜகவுடன் அதிமுக கைகோர்த்த நாளில் இருந்தே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனால் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்றெல்லாம் புரியாத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களும் அப்படியே பேசுகின்றனர் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.